கல்யாணம் பண்ண போறீல அந்த ஆதங்கத்துல பேசுறேன். சனி ஸ்ரேயா இந்தா கடைக்கு போயிட்டு வா. மா நான் ஸ்ரேயாமா. சேவ் பண்ணிப்போம். உனக்கு பேரு வச்சதே நான் தான், நீ என்கிட்டே சொல்றியா? சொன்னதை செய்ய, அம்மா சொல்றதை நோட் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வா. என்ன நீ எப்பவுமே சின்ன பிள்ளை கடைக்கு போட்டோ நீ உட்காடி தங்கம் அப்படின்னு சொல்லுவ. இப்ப என்ன அனுப்புற? நாளம்ப முடியாது. ஏய் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு நாள் குறிச்சாச்சுல, இனிமே அவெல்லாம் கடைக்கு போக மாட்டா. நீ தான் கடைக்கு போகணும். போய் பழகி. அநியாயமா. சீரகம், சோம்பு, கடுகு, மிளகு எல்லாம் வாங்கிட்டு வா. என்னடி புடிங்கிட்டு இருக்க? ஏய் எவ்வளவு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன அடிக்கிற? அப்படி என்ன வேலை பாக்குறீங்க? ரீல் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரீல் சேவ் பண்ணிட்டு அங்க ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. அம்மா என்ன கடைக்கு போக சொல்றாங்க? எப்பயுமே ஒன்னதாண்டி போக சொல்வாங்க. கடைக்கு போறதெல்லாம் ஒரு பிரச்சனையாடி. எனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு 1 மாசம் தாண்டி இருக்கு. இங்க பாரு, நான் வந்து சாரி ரீல்ஸ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி சாரி கட்டலாம், அதுக்கப்புறம் மெஹந்தி எப்படி எல்லாம் போடலாம், அதுக்கு மெஹந்தி கலெக்ஷன், மேக்கப் எப்படி போடலாம், மேக்கப் கலெக்ஷன், இதுல நானும் என் புருஷனும் இல்ல ஷேர் பண்ணி ரீல்ஸ்லாம் அப்படியே சேவ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு தெரியுமா? அவருக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம், எனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம், இந்த மாதிரி நிறைய சேவ் பண்ணிட்டு இருக்கோண்டி. அப்புறம் ஃபேஷியல்லாம் வேற பண்ணணும். நம்ம கஷ்டம் யாருக்கும் புரியல. இது சூப்பரா இருக்கே. ஏய் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தாண்டி இருக்கு. என்ன ஆடுறதுன்னே தெரியலடி. வா பிராக்டிஸ் பண்ணலாம். எனக்கும் இப்ப ஸ்டெப்ஸ்லாம் மைண்ட்ல வர மாட்டேங்குது. நீ சொல்றீ சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 1 2 3. என்னடி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி. பாட்டே இல்லாம ஆட சொல்ற. ஏதாவது பாட்டு போட்டு ஆட சொன்னதான் ஆட முடியும். எனக்கு பாட்டு எதுவும் தோணலடி. ஏதாவது ஒரு பாட்டுல மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஷோ என்ன பாட்டு? என்னம்மா நாங்க என்ன பாட்டு போடுறதுன்னே தெரியாம இருக்கோம். நீ பாட்டுக்கு ஜாலியா வர. பைத்தியக்காரங்களா, கல்யாணம்னாவே மம்முட்டியா சாங் தானடி. அப்ப